அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரியன் புதன் இந்த இணைவு வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. இந்த இணைவு இந்த புரட்டாசி மாதம் ஏற்படக்கூடிய இந்த இணைவு உங்களுக்கு நிபுணா யோகம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராஜ யோகத்தை ஏற்படுத்த போகுதுங்க. இந்த யோகத்தால் சரியான யோகங்க, நிபுணா யோகம் மட்டும் கிடையாது. 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி சூரிய பகவான், 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான். இது இணைவு நிபுணா யோகம் மட்டும் இல்லாமல் இது தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போது இருக்கிற யோகத்திலேயே தலை சிறந்த சிறப்பான ராஜ யோகம் என்னன்னு கேட்டோம்னா தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து ஆதரவு கொடுங்க. தனுசு ராசி அன்பர்கள், காலபுருஷ தத்துவத்தில் 9ஆவதாக வரக்கூடிய ராசி அக்னி தத்துவ ராசி. இந்த ராசி மண்டலமே ஒரு அற்புதம்ங்க. நீங்கள் இருக்கிற இடம் புனிதமாக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சு மற்றவங்களை ஆறுதலாக்கும். ஒரு கஷ்டத்தில் உங்களை தேடி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரும்போது கஷ்டத்தில் வருவாங்க, போகும்போது சந்தோஷமாக போவாங்க. இது உண்மைங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதில் நேர்மை இருக்கும். அது சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு அக்கறையோடு தான் நீங்கள் செய்வீங்க. அது வியாபாரமாக இருக்கட்டும், இல்லையே ஒரு அரசாங்க தொழிலாக இருக்கட்டும், இல்லையே சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கோயில் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கட்டும். உங்களுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட நிர்வாகம் செய்திருப்பாங்க, இல்லையே இப்போ செஞ்சிட்ருப்பாங்க. உங்களுடைய கர்மா எப்படி இருக்கும்னா, மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய நபராகத்தான் இருப்பீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, லக்னம் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்ததுன்னா, சிலர் வெளிப்படுத்துவாங்க, சிலர் வெளிப்படுத்த மாட்டேங்க. சிலர் பார்த்தோம்னா கோயிலும் போகிறது, நாம் செய்கிற உதவிகளை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது. சிலர் பார்த்தோம்னா எதுவுமே தெரிவிச்சிக்க மாட்டேங்க. ஒரு உதவி செய்கிறது கூட தெரியாமல் ரகசியமாக செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசி. இந்த தனுசு ராசிங்கிறது இருக்கிறதுலையே ஒரு யாகத்தின் நெருப்பு. புரியுதுங்களா? ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த அக்னி இருக்குது இல்லைங்களா, அந்த அக்னி தான் உங்களுடைய ராசியின் தத்துவம். சுபத்துவமாக்கும், புனிதமாக்கும். அதனால தான் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடு சிறப்பாக இருக்கும்னு நான் இவ்வளோ பெருமையாக சொல்லக்கூடியது காரணம் இது தாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலத்தில் 4ஆம் இடத்துல சனி நிம்மதி கெட்டுப்போச்சு. கண்டிப்பாக நீங்கள் எப்படியப்பட்ட திறமசாலியாக இருந்தாலும் சரி, எடுக்கிற முடிவு கச்சிதமாக இருக்கும், தெளிவாக இருக்கும், கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம் உங்கள் கிட்ட இருக்கும், குடும்பத்தை அருமையாக நிர்வாகம் பண்ணக்கூடிய தன்மை உங்கள் கிட்ட இருக்கும். முயற்சி ஸ்தானங்கிறது சனியாக இருக்கிறதுனால எவ்வளோ தடைகள் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போகக்கூடிய அளவுக்கு சரிப்படுத்தக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்கும். இதெல்லாம் இயற்கையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம். ஏன்னா அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போ இந்த ஒரு 7 மாதத்துலேருந்து கணக்கு போட்டு பாருங்கள், நிச்சயமாக மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. அதை விட 7ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போது தனித்த குரு கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு தள்ளியே போயிட்டுருக்கு, திருமணம் ஆனவங்களுக்கு பிரச்சனைப்பட்டு தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, நண்பர்களால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இது கண்டிப்பாக நடந்திருக்கும், ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்திருக்கு. இப்போவும் சொல்ல போனோம்னா பாகிஸ்தானத்தில் கேது, பூர்வீக சொத்துனால பிரச்சனை, இல்லையா பூர்வீகம் கூட பிறந்தவங்களால பிரச்சனை, இல்லையா சிற்றப்பன் பெரியப்பன் நமக்கு சில இடைஞ்சல்களை சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாக்கம் தனுசு மண்டலத்துக்கு ஏற்பட்டுட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஆறுதலாக ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு வரக்கூடிய நிபுணா யோகம், புதன் ஆதித்ய யோகம். இது இந்த 17ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ரீதியிலையும் உங்களுடைய கர்ம பலன்களையும் சிறப்பாக நம்மளுடைய
வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போது வேலையில் இருந்த பிரச்சனைகள் சரிப்படுத்திக்கலாம். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரருக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, வேலையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, சரிப்படுத்திடும் ஆயிரும் இல்லையா, கொஞ்சம் அதை விட நல்ல பெஸ்ட் வேலை கிடைச்சிடும். சரிங்களா? ஆனால் எல்லா வேலையெல்லாம் இருக்குதுங்க, குடும்பத்தினால பிரச்சனையினால இன்றைக்கி வேலையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியல, வேலைக்கு போக பிடிக்கல, எல்லாமே மற்றவங்களால் நான் பாதிக்கப்பட்டதுனால கடங்காரன் ஆகிட்டேன், இப்படிலாம் நடக்குது. சரிங்களா? ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதைய சரியாக நீங்கள் தீர்த்துக்கக்கூடிய வாய்ப்புகளாக உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துக்கு வரும்போது கர்ம பலன்களை நிவர்த்தி ஆகும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய ஜாதகத்தில் இது புரட்டாசி மாதமாக இல்லைங்களா, இந்த ஒரு யோகம் வேறு பெறுது இல்லைங்களா, அப்போ இந்த நேரத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த இடங்களில் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் ஏதாவது கர்ம பலன்கள் இருக்குதா அப்படின்னா, முன்னோர்கள் சாபம் இல்லையா, பூர்வ புண்ணியாதிபதி தோஷம், இல்லை புத்திர தோஷம், சிலருக்கு கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. சரிங்களா? அதுக்கு புத்திர தோஷம், அப்படி இல்லைன்னா முன்னோர்களுடைய சாபம்ங்கிறது அந்த 5ஆம் இடம் பாதிக்கப்படும் போது இருந்ததுன்னா, ஜாதகத்தில் இருந்ததுன்னா இந்த புரட்டாசி மாதம் போய் அதாவது அதுக்கு உண்டான பரிவர்த்தனைகள் செய்துக்கோங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இல்லையா, அதாவது பூர்வ புண்ணியாதிபதிகளுக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்க வைக்கிறது, சாமிக்கு அது ஜாதகத்தை பார்த்தா தெரியுங்க. அந்த மாதிரி குறைகள் இருந்தால் நிவர்த்தி பண்ணுங்க. நிச்சயமாக நான் ஆரம்ப காலத்திலேருந்து கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன், எவ்வளோ சிரமங்களை தாண்டி வர்றேன், ஆனால் என்னால் உயர்வான நிலைக்கு போக முடியல, பெரிய லட்ச கோடி கணக்கில் நான் பிஸ்னஸ் என்னுடைய நோக்கங்கள்லாம் பெரிய அளவில் இருக்குது. தனுசு ராசிகர் இப்படி தான் சொல்லுவீங்க, புரியுங்களா? சமுதாய பற்று இருக்கும், எல்லாம் பெரிய அளவில் நீங்கள் கணக்கு போடுவீங்க, அதெல்லாம் பயணிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் கைகூடி வராது, கை கெட்டுச்சு வாய் கேட்டல, நல்லா போயிட்டுருக்கிற போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இடையில குறுக்கில் ஏதாவது அடுத்தவங்க நம்ம ரூட்டை மாற்றிட்டாங்க, இல்லை என்னை குழப்பம் பண்ணி விட்டுட்டாங்க, என்னுடைய வரக்கூடிய லாபத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, என்னை செய்ய விடாமல் தடுத்துட்டீங்க, இது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு திறமை படைத்த ஒரு கொண்டவங்களாக இருப்பீங்க, ஆனால் அந்த திறமையை அதாவது உங்களை வெளிப்படுத்த முடியாமலையோ, இல்லை அந்த திறமையை மற்றவங்க பயன்படுத்துகிற மாதிரியோ, இல்லை மற்றவங்களுக்காக உழைச்சி நாம் ஒன்றும் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுற மாதிரியோ, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய பாதையை நீங்களே உங்களை பற்றி நீங்கள் ஒரு சுயமாக நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமையப்போகுதுங்க. இது அற்புதமான காலம், ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாங்க. சரிங்களா? இந்த வாய்ப்பு அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் அந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவாருங்க. அப்போது இந்த சமயத்தில் தொழில் ரீதியில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதுனேன், ஒரு பாயிண்ட் 2 பாயிண்டில் மார்க்லேயே போயிடுச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு ஓகே, ப்ரைவேட் வேலையாக இருந்தால் கூட அதை ஒரு கம்பெனிக்கு என்ட்ரிக்கு போனேன், ஒரு ரவுண்டு ஓகே, 2வது ரவுண்டு ஓகே, 3வது என்னன்னே தெரியல, கடைசியில் பார்த்தா நமக்கு வேலை போடல, நமக்கு சான்ஸ் ஆகலை, இப்படிலாம் இருக்கும். அரசாங்க சார்ந்த விஷயத்திலே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சரியான ஒரு திருப்தி இல்லாமல் போயிட்டுருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், சில நெருக்கடிகள், மேல் அதிகாரினால் குடைச்சல்கள் இதெல்லாமே குறையும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய புதிய வளர்ச்சி ஒரு அத்தியாயம் பிறக்கக்கூடிய காலம்தான் இந்த புதன் ஆதித்ய யோகம் சொல்லக்கூடிய நிபுணா யோகம், எல்லாத்த விட தர்ம கர்மாதிபதி யோகம், முன்னோர்களுடைய யோகத்தை கொடுக்குறது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்க. இப்போ சொன்னது கோட்சார அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பிறவி ஜாதகத்தில் எந்த கர்ம பாதிப்புகளும் இருக்கக்கூடாது. சரிங்களா? சிலருக்கு நல்ல யோகம் இருக்குது, ராஜயோகம் இருக்குது, இன்னும் மாற்றம் தெரியலையே அப்படிம்பீங்க. அதுக்கு காரணம்னா தசாபுத்திகள் ஒன்றும் சரியில்லாமல் இருக்கலாம், இல்லையா கர்ம பலன்கள் ஏதாவது நம்ம ஜாதகத்தில் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட கர்ம வினைகள் பாதிப்புகள் இருக்கலாம். அதனால் நம்ம என்ன கோயில் போகணும், என்ன பரிவர்த்தனை பண்ணணும், இந்த தசாபுத்தியில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் எடுங்க. அற்புதமான வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் முனையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.